இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ அன்னைக்கு என்னை அடிச்சவன் தானே? யாரா நீ? பொண்ணுங்கன்னா உனக்கு இலக்காரமா போச்சா? அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிற உனக்கு எப்பறம் தைரியம் வந்துச்சு? சார் 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 எதுக்காக அடிக்கிறீங்கன்னு இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு சார். ஆனா யாருக்காக அடிக்கிறீங்கன்னு மட்டும் எனக்கு புரியல சார். ஏன்னா அத்தனை பொண்ணுங்க மேல கை வச்சிருக்கேல்ல, ஐயோ இதுக்கே உன்னை அடிச்சு கொல்லணும்டா. ஐயோ இவன் எந்த பொண்ணோட சொந்தக்காரன்னு தெரியலையே. சார் சார் உங்களுக்கு பணம் வேணா கொடுத்துறேன் சார். பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு பணம் கொடுத்தா சரியாயிடுமாடா? ஐயோ ஐயோ சார் 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 கையை விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் சார் கையை விட்டுருங்க சார். இந்த கையால தான் எல்லா பொண்ணுங்களையும் தொட்ட. இனி நீ எந்த பொண்ணையும் தொடக்கூடாது. சார் சார் வலிக்குது சார். சார் 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 ஐயோ கொண்டு ஐயோ கையை உடைச்சிட்டு போயிட்டானே. நல்ல வேலை யாரும் பார்க்கல. ரொம்ப வலிக்குதே. ஹாஸ்பிட்டல் போயிட வேண்டியதுதான். ஏய் கயல், அப்பா நீயா இத வரைஞ்ச? ஆமாப்பா. எப்படிம்மா இவ்ளோ அழகா தத்ரூபமா வரைஞ்சிருக்க? நீங்க தடவை ஒரு பஞ்சாயத்துக்கு போய் அங்க கம்பீரமா தீர்ப்பு சொன்னது என் மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சுப்பா. அதான் அது அப்படியே ஒரு படமா வரைஞ்சிட்டேன். அழகா படம் வரைஞ்சது மட்டும் இல்லாம அதை ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்திருக்க. என் தங்கம்டா நீ. அம்மா எனக்கு இந்த பொறுப்பெல்லாம் கிடைச்ச சந்தோஷத்தை விட நீ வரைஞ்ச இந்த படம் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்குமா. நல்லா இருக்கு. இதை இப்பவே என்னோட ரூம்ல நான் மாட்டி வைக்க போறேன். இரு, அப்பா போய் சுத்தியலும் ஆணி எடுத்து ஸ்டோர் ரூம்ல பாய் தலவாணி எல்லாம் இருக்கு. யாரும் இங்க தங்கி இருக்கிற மாதிரி இருக்கு. யாரா இருக்கும்? வானதி, நீ எதுக்கு இந்த நேரத்துல ஸ்டோர் ரூம்க்கு வர? அது வந்து அடிப்படையில கூட்டி பெருக்கிற விளக்கு மாதிரி தேஞ்சு போச்சு மாமா. அதுதான் வேற ஒரு புது விளக்கு மாதிரி எடுக்கலான்னு வந்தேன். ஏமா இதெல்லாம் காலையிலே பண்ணக்கூடாதா? நேரமாச்சுல்ல, போய் தூங்குமா. சரிங்க மாமா. வானதி ஒரு நிமிஷம். ஸ்டோர் ரூம்ல எதுக்கு பாய் தலவாணி எல்லாம் வந்துச்சு? தெரியலையே மாமா. இல்ல, உன் அத்தை கல்யாணி தான் இந்த மாதிரி வேலை எல்லாம் பாப்பா. எதை எங்கெங்க வைக்கணுங்கிற விவசாயே அவளுக்கு இருக்காதுமா. பாய் தலவாணி எல்லாம் கொண்டு போய் உன் ரூம்ல வச்சுக்க. இங்க வச்சிருந்தா தூசி ஏறி வீணா போயிடுமா. அப்புறம் யாரும் படுக்க முடியாது. எடுத்துட்டு போமா. சரிங்க மாமா. இனிமே இந்த ரூம்ல ராத்திரி தங்க கூடாது. தங்கணும்னா நான் அருள் மாமா கூட ஒண்ணா இல்ல, நான் தனியா இருக்கேன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்.
பண்ணணும்? இப்ப எங்க அம்மா இவன் கிட்ட பேசாட்டி அம்மா உடனே ஊருக்கு கிளம்பி வான்னு சொல்லுமே. ஐயோ இவன் எங்க போனா? அப்பாடா. அது ஒண்ணும் இல்ல, அம்மா லைன்ல இருக்காங்க, உன்கிட்ட பேசணுமா? சரி கொடு. அவங்க கிட்ட நீ பாத்ரூம்ல இருக்கிறன்னு சொல்லிருக்கேன். இது வேறயா? அந்த பைப்பை ஓபன் பண்ணி விடு. பாத்ரூம் சத்த மாதிரி தான் கேட்கும். கொடு. இல்ல இல்ல, போனை ஸ்பீக்கர்ல போறேன், இப்படியே பேசு. உங்க அம்மா சொல்றத நானும் கேட்கணும். ம் சரி. அத்தை சொல்லுங்க அத்தை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. நந்தினிக்கு ஃபோன் பண்றப்பலாம் உன்னை பத்தி கேட்டுக்கிட்டே இருப்பேன்ப்பா. நீ பக்கத்துல இல்லன்னு சொல்லிடுவா. இன்னைக்கு தான்ப்பா உன்கிட்ட பேச முடிஞ்சது. நந்தினிக்கும் உனக்கும் பிரச்சனை எதுவும் இல்லையேப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லுப்பா, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. இல்லப்பா, உனக்கு அவளை பத்தி தெரியாது. சின்ன வயசுல சட்டை இல்லாம ஜட்டி மட்டும் போட்டுட்டு சுத்துற காலத்திலேயே சரி, அவ சரியான கேடி. அம்மா எதுக்கு இதெல்லாம் சொல்லுது? அவ நினைச்சது நடக்கணுங்கிறதுக்காக இல்லாத பொய்யெல்லாம் சொல்லுவா. ஏதாவது காரியம் ஆகணும்னு வச்சுக்கோ, அவ பொய் சொல்றது மட்டும் இல்லாம அவ கூட இருக்கிற நல்ல பிள்ளைங்களையும் சேர்த்து பொய் சொல்ல வச்சிருவா. அப்புறம் அவங்களையும் கெடுத்துருவா. அந்த அளவுக்கு எமக்காதகி அவ. அதான் அவகிட்ட உன்னை ஜாக்கிரதையா இருக்க சொல்றேன்ப்பா. நீ மட்டும் கொஞ்சம் அசந்த, உனக்கே தெரியாம உன்னையே கொண்டு போய் வித்துருவான்னா பாத்துக்கோயேன். அவ லேஸ்பட்ட ஆள் இல்லப்பா. உன்கிட்ட ஏதாவது வம்பு பண்ணான்னா என்கிட்ட சொல்லு, அத்தை அவளை கவனிச்சுக்கிறேன். என்ன? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்ல அத்தை, இருந்தா கண்டிப்பா சொல்றேன். சரிப்பா, நான் இப்ப வச்சுட்டுமா? சரிங்க அத்தை. அம்மா இப்போ சொன்னதெல்லாம் நான் சின்ன வயசுல பண்ணது, அத போய் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆமா நம்பிட்டேன். இல்ல இல்ல, இப்ப நீ சொன்னதை நான் நம்பிட்டேன்னு சொன்னேன்.